மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா எங்க பெரியம்மா வீட்டுக்கு நாங்க போவோம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா எங்க பெரியம்மா வீட்டு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வீடு அப்புறம் அண்ணன் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வீடு இருக்குது. நாங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட ஆபீஸ்க்கு பக்கத்துலயே கொஞ்சம் மெயின்லயே இருக்கிறோம். அதனால வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போனா நாங்க எல்லாரையும் போய் பார்த்துட்டு வருவோம். போற வழியில வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு சில ஜாமம்லாம் வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்குதான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் கொஞ்சம் பாலும் வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு டீ கூட நாங்க போட்டு குடிக்கல. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டோம். சரி லேட்டா தான் எந்திரிச்சோமா, அதனால போகும்போதே பால் பாக்கெட் வாங்கிட்டு போனோம். ஏன்னா அன்னைக்கு எங்க பெரியம்மாக்கு வந்து வேலை வச்சுட்டாங்க. அதெல்லாம் எங்க பெரியம்மா வந்து வேலைக்கு போயிடுச்சு. எங்க பெரியம்மா வீட்டுல இருந்தாலும் பால் எதுவும் வாங்கி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது எங்க பெரியம்மா தான் டீ குடிச்சிட்டு இருக்கோம். சரி நாங்க போகும்போதே பால் வாங்கிட்டு போனதுனால போயிட்டு ஃபர்ஸ்ட் டீ தான் வச்சு குடிச்சோம். ஏன்னா காலையில இருந்து டீ குடிக்காம என்னமோ வேலையே பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு. எங்க பெரியப்பா பாத்தீங்கன்னா காலையிலேயே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு 10 மணி போலயே வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்புறம் எங்க பெரியம்மா காலையில ரசம் வச்சு அப்புறம் முட்டை தொக்கு செஞ்சு அப்புறம் வேலைக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. நாங்க அப்புறம் மதியானம் போல மீன் குழம்பு போட்டு அப்புறம் வெங்காயம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. அந்த மாதிரி பச்சை வெங்காயம் மட்டும் நறுக்கி போட்டு